கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மூலச்சல் பங்குத்தந்தை மீது போடப்பட்ட போக்சோ வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தி நாகர்கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மூலச்சல் கிருபாசனம் சபை போதகர் வர்கீஸ் என்பவர் மீது தக்கலை ஆய்வாளர் கடந்த ஏப்ரல் மாதம் புகார் ஒன்றை பெற்றுக்கொண்டு ஆகஸ்ட் மாதம் போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் அல்காலித் தலைமையில் செட்டிக்குளம் சந்திப்பில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பகலவன், முகமது யூசுப், மணவை கண்ணன், சிறுத்தைதாஸ், சுரேஷ்குமார், பத்மராஜா, அபு, கருப்பு ரெஜி, சதீஷ் பாபு, டேவிட்சன், மனோசாது, அன்ஷனி ராஜ் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து மாவட்ட செயலாளர் அல்காலித் கூறுகையில், தமிழக அரசும் தமிழக முதல்வரும் தக்கலை மூலச்சல் போதகர் வர்கீஸ் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும், அவரை விடுவிக்க வேண்டும். இல்லையென்றால் அடுத்த கட்டமாக பொதுமக்களை திரட்டு தக்கலை காவல் நிலையத்தையும் காவல் ஆய்வாளரையும் முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார்.